உலகமெங்கு வாழும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள். புரட்சித் தலைவர் வழியில் தம்பி தளபதி விஜய் அவர்களே நல்லாட்சி பல்லாண்டு வாழ்க. புரட்சித் தலைவர் வழியில் புதிய சமதர்ம சமுதாயம் படைப்போம், இயன்றவரை செய்வோம் ஏழை எளிய மக்களுக்கு. அதாவது சட்டசபையில் பாருங்க, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அப்படின்னு சொன்னதுனால உடனே வெகுண்டு எழுகிறாங்க. அதாவது அவர் பேர் கருணாநிதி தானே, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லையே. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதினு சொல்றதுல என்ன தப்பு, எனக்கு ஒன்றும் புரியல. புரட்சித் தலைவர் கலைஞர் கருணாநிதினு சொல்லுவார், சில டைம் பேசும்போது அவரும் கருணாநிதினு பேசியிருக்கிறார். அது இருக்கட்டும், அதெல்லாம் போட்டோம். இப்போ இவங்கெல்லாம் இந்த குதிக்கிறாங்கல்ல, கருணாநிதினு எப்படி நீ பேரை சொல்லலாம் அப்படின்னு. மற்றவங்க யாருமே அவரை வசப்பாடலையா? மற்ற கட்சி தலைவர்கள்லாம் யாருமே பேசலையா? இதே சட்டமன்றத்தில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எத்தனை போட்டிருக்காங்க தெரியுமா? முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை அது இருக்கட்டும். மக்கள் மனசில் நீங்காத இடம்பெற்றவர் புரட்சித் தலைவர், மக்கள் மனசில் நீங்காத இடம்பெற்றவர் பெருந்தலைவர் இந்த மாதிரி பெருந்தலைவர் காமராஜர். இந்த மாதிரி ஒரு நல்லவங்கள்லாம் மனசில் முதல் அந்த மரியாதை கொடுக்கணும், வெளியில் மரியாதை கேட்டு வாங்கக்கூடாது அப்படிங்கிறத மாண்ட கட்சியினுடைய அந்த உறுப்பினர்களுக்கெல்லாம் சொல்லிக்க விரும்புகிறேன். அப்புறம் எத்தனையோ முதலமைச்சர்களை நம்ம பார்த்துட்டோம். தமிழகத்தில் காங்கிரஸ் பீரியடு 1947 67 வரைக்கும் 20 ஆண்டுகள் எந்த முதலமைச்சராவது ஊழல் வழக்கு இந்த மாதிரி ஏதாவது அவங்க பேரில் வந்ததா? அதுக்கு அடுத்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்தார் 1967. அவர் பேரில் ஏதாவது ஊழல் வழக்கு வந்ததா? கருணாநிதினு சொன்னால் கோச்சுக்காங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் குடும்பம் சொத்து சேர்த்தன மாதிரி இந்தியாவில் இருக்கிற அத்தனை முதலமைச்சரையும் கணக்கு பாருங்க. இவங்க ஒரு குடும்பம் சொத்து சேர்த்தன மாதிரி உலகத்தில் யாரும் சேர்த்தனதே கிடையாது. இந்திய நாட்டிலே இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள முதலமைச்சர்கள் இவ்வளவு சொத்து சேர்த்து நம்ம பார்த்துருக்கோமா? உருவாக்குனது பேரறிஞர் அண்ணா அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை. அதில் இடையில வந்தேரி கலைஞர் கருணாநிதி. புரட்சி தலைவருடைய உதவியோட, நல்லா தெரிஞ்சுங்க, புரட்சி தலைவர் இல்லை என்றால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தே இருக்க முடியாது. இதான் வரலாறு. இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய முதலமைச்சர் பதவியில் எந்த அளவுக்கு தனது குடும்பத்தை வளமாக்கினாருங்கிறது இப்போ வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. இனிமேலும் இந்த மாண்ட கட்சிக்கு மக்கள் ஆதரிப்பாங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இது இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தையே வேலை பேசினவர். பல இப்போ பாருங்க, கர்நாடகாவில் 3 அணைகள் இவருடைய பீரியடில் கட்டப்பட்டது. இவர் எதிர்த்து ஒரு குரல் கொடுக்கல, முடியல. ஏன்னா இவருடைய ஊழல் வழக்கில் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளார போட்டுருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பயந்துக்கிட்டு. இதெல்லாம் என்னது காட்டுது? நம்ம தமிழனுடைய வளர்ச்சி, தமிழ் மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி, நம்மளுடைய கனிவள பொருட்களை கொள்ளடிச்சது, நம்ம நாட்டை ஒரு போதையினுடைய பாதையில் கொண்டு போனது, அத்தனைக்கு காரணம் திருட்டு திமுக தான். இதுக்கு இவங்கெல்லாம் அதான் எதை பற்றி பேசினாலும் உடனே குதிக்க வேண்டியது, கத்த வேண்டியது. சட்டசபையை இப்போ நேரடியாக பார்க்கும்போது தான் இவங்களுடைய அந்த எல்லாமே வெட்ட வெளிச்சமாக தெரியுது. மக்கள் பார்க்குறவங்கெல்லாம் அப்படியே கொதிச்சு எழுதுறாங்க. இப்படியே இருப்பாங்களா? இப்படி இந்த அளவுக்கு ஒரு அமைச்சர் பதில் சொல்கிறாரு அப்படின்னா, ஆதவர்ஜன் ஒரு விஷயத்துக்கு பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் இவங்க ஊன்னு குதிக்கிறாங்களே ஒழிய அதுக்கு பதிலை காணும். நல்ல மக்கள் பூரா இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி மாண்ட கட்சிகள் அது குறிப்பாக திருட்டு திமுக செஞ்ச இந்த ஊழல் பார்க்கும்போது பலருக்கு பாலங்கள் கட்டினதில் ஊழல், அதான் என்னமோ சொல்லுவாங்களே சாதாரண, அதான் முட்டை ஊழல், கக்கூஸில் கூட விடலை அப்படின்னு பேச்சு வருது பாருங்க. எந்த டெண்டர் இது?
சென்னை மாநகராட்சி மாதிரி ஒரு ஊழல்ல மூழ்கி திளைக்கிறதுக்கு முழு ஆதரவு கொடுத்தது திருட்டு திமுக. இவங்கெல்லாம் அதான் பணத்தினால ஓட்டை வாங்கிக்கலாம், மக்கள் எக்கேடு கெட்டு போனான்னா நம்ம செல்வ செழிப்போடு இருக்கலாம். இதெல்லாம் அதான் புரட்சித் தலைவர் நேற்றென்று நாளைகிற ஒரு படத்தில் அற்புதமான அந்த பாடல் வரிகள். தெருவுக்கெல்லாம் விளக்கு போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. ஆளுக்கு ஒரு வீடு என்று திட்டம் தீட்டுவார், தாங்கள் வாழ்வதற்கு ஊர்வலத்தில் வீடு கட்டினார். இதெல்லாம் பாருங்க, இவங்களுடைய ஊழல் சாதாரண விஷயம் இல்லை. இவங்களால நம்ம தமிழக மக்களுடைய உழைப்பு, நம்ம ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்டு இவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா அது காலி பண்ணிட்டு இன்னைக்கு கதை 1000 கதை பேச வேண்டியது. நாங்கள் வச்சதுதான் சட்டம், நீ யாரையா அப்படின்னு குதிக்க வேண்டியது. கருணாநிதியின் பேர் எப்படி சொல்லலாம்? உடனே நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எழுதிச்சோடனே சாரி அவர் பேசுறதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. பண்பு நாகரிகமாக இருக்கிறவங்க, அதான் துஷ்டம் தெரியுது, அவங்களுடைய புத்தி தெரிஞ்சு போச்சு. இவங்ககிட்ட அங்கே வந்துக்கிட்டு ஏன் கருணாநிதி பேசுனா, சீமானெல்லாம் கண்ணாமுன்னாடி திட்டினாங்களே, எங்கெல்லாம் போனீங்க? சீமான் திட்டின மாதிரி கருணாநிதி உலகத்தில் யாருமே திட்டிருக்க மாட்டாங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு குரல் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு யோகியதை இருந்ததா? நீங்கள் தானே பணத்தை கொடுத்து அந்த ஆளை தனியாக நிற்க வச்சு ஓட்டை பிரிக்கிறதுக்காக என்னென்ன வேலை பண்ணுறீங்க. இப்பயும் இது என்னென்ன வேலை இப்போ தமிழக வெற்றி கழகம் இப்படி இவ்வளோ பெரிய விஸ்வரூபம் எடுத்துருச்சு. இனிமேல் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டுதானே ஏடிஎம்கே கூட போய் திமுகவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கலாங்கிற அளவுக்கு நீங்கள் பேசிட்டீங்க. உங்களை எப்படி கதற விட்டார் பார்த்தீங்களா நம்ம தம்பி தளபதி விஜய் அவர்கள். இதெல்லாம் உங்களுக்கு பத்தாது, இன்னும் உங்களுக்கு சிறை தண்டனை உண்டு. இந்த மக்கள்கிட்ட கொள்ளடிச்ச பணத்தை உங்ககிட்ட இருந்து வெளியே எல்லாத்தையும் எடுக்காமல் விட மாட்டோம். அதுதான் அவர் சொன்னது. லஞ்சம் வாங்க மாட்டோம், அரசாங்க பணத்தில் 1 பைசா கூட தொட மாட்டோம், அரசாங்க பணத்தில் லஞ்சம் வாங்கினவங்களையும் கொள்ளடிச்சவங்களையும் அவங்களையும் தொட்டவங்களையும் விடமாட்டோம்னு சொல்லியிருக்கு. அது விடமாட்டோம். உங்களை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ உங்களுடைய ஊழலுடைய லிஸ்ட் இப்போ வரப்போகுது. அதுக்கு தானே கதறீங்க எல்லாம். நீங்கள் எல்லாம் இப்போ கதறீங்க. நீங்கள் கதறதுக்கான ஆதாரபூர்வமாக காமிச்சிட்டோம்னா அப்போ பதிவுத்துறையில் இவ்வளோ ஊழல், பொதுப்பணித்துறையில் இவ்வளோ ஊழல், சுகாதாரத்துறையில் இவ்வளோ ஊழல், எதை விட்டு வச்சிங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், டெல்லியிலேருந்து மத்திய அரசு சொல்கிறாங்க, மத்திய அரசு 800 வண்டிகள் பேட்டரி பஸ் வாங்கிக்க. நீ என்ன கொடுக்குறாங்க? ஒருத்தன் கொடுக்குறான் மானியத்தில், அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறது. அதே மாதிரி எதையுமே ஒரு நல்ல காரியத்துக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்றதை அவங்க நினைக்கவே மாட்டாங்க. திருட்டு திமுக நமக்கு எவ்வளோ அதில் லாபம் கமிஷன் வரும், நமக்கு என்ன பணம் வரும், இப்படியே போய் தான் முதலீட்டாளர்கள்லாம் எல்லாம் ஓடி போயிட்டான். இப்போ அத்தனை பேர் வராமல் பாருங்க. இப்போ பாருங்க என்ன வேடிக்கை இருக்கு. தமிழ்நாட்டில் இன்னும் எவ்வளவோ பெரிய பெரிய கம்பெனிலாம் வரதான் போகுது. தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு அதான் எல்லா துறைகளிலும் வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக தமிழக முதலமைச்சர் தலைமையில் நல்ல ஆட்சி, நல்ல அமைச்சர்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை வெறும் வார்த்தையில் சொல்லிட்டு போகிறத விட எதிர்காலத்தில் இதை நிரூபிக்கும் போது தான் மக்களுக்கு இன்னும் புரியும். இந்த மாண்ட கட்சிகள் இனிமேல் அதான் மாண்டவன் எழுவதில்லை எந்த காலத்திலையும். இவங்கெல்லாம் அதான் புதைச்சாச்சு, எரிச்சாச்சு. இனிமேல் இவங்க சட்டசபையில் கத்துறது எதான் இவங்களே குழி தோண்டிக்கிறாங்க, இவங்களுக்குள்ளே சூனியம் வச்சுக்கிறாங்க. தயவுசெய்து கொஞ்சம் அடக்கி வாசிங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்கள்லாம் புதுசாக வந்திருக்கிறாங்க, அமைச்சர்களும் புதுசாக வந்திருக்கிறாங்க. உடனே விட்டுக்கிட்டு அவங்கள பெரிய என்னமோ நீங்கள் பெரிய அனுபவம், என்ன அனுபவம்? நான் சீனியரு, நீ ஜூனியர், நான் காலேஜா ரேக்கிங் பண்ணுற மாதிரியா? இதெல்லாம் வேண்டாம். மக்களுடைய பணத்தை நீங்கள் செலவு ஒழுங்காக செய்யாதனால தான், அதுவும் கொள்ளடிச்சதுனால தான் தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றி பெற்றது. இது ஒரு பக்கம். தம்பி தளபதி விஜய்க்கு என்ன தெரியும்? ஆட்சி கலைஞ்சிடும், 1 மாதம் 2 மாதம் வீரவசனம் ஒருத்தர் பேசுகிறார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார். இப்போ என்னாச்சு? இப்போ அவர் எங்கே இருக்கிறாரு? பேசிகிட்டு இருக்க வேண்டிதான்.
போன தடவை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் திருப்பி ஆட்சிக்கு வந்த பிறகு 2016 இவர் மாதிரி சட்டமன்றத்தை வந்து அறிவாலயத்தில் நடத்தினார். நிறைய பேத்துக்கு இது தெரியாது, இல்லை சில பேத்துக்கு தெரியும். இனிமேல் எங்கடா நம்ம ஆட்சி வைக்க போகிறோம், நம்மளே ஒரு மாதிரி சட்டமன்றத்தை, ஏன்னா அவ்வளோ வெறி இந்த மாதிரியே பழகி 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 ஒரு சட்டமன்றத்தை மாதிரி கூட்டம், சட்டமன்ற கூட்டம், மாதிரி சட்டமன்ற கூட்டம் அப்படின்னு நான் நடத்தினார். இனிமேல் நீங்கள் கனவுல தான் நடத்தணும், நேரடியாக நடத்தக்கூட மக்கள் கல்லெடுத்து அடிச்சுவாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக வெற்றி கழக அரசு அற்புதமான முறையில் நடந்துகிட்டு இருக்கு. இவங்களை எதுக்கிறதா நினச்சிக்கிட்டு திருட்டு திமுக மாட்ட கட்சிகள்லாம் அடக்கி வாசிங்க. நல்லதுக்கு சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஏதோ கட்சி ஏதோ போனால் போயிட்டு போகுதுன்னு ஒரு 4 சீட்டு 3 சீட்டாவது எதிர்காலத்தில் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேச்சை கேளுங்க. இல்லை கம்ப்ளீட்டாக ஊற்றி மொழிகிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னா போயிடுங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான், சம்பாதிச்சது கோடிக்கணக்கான ரூபா இருக்குது, உங்களுக்கு ஜெயில் காத்துட்டு இருக்கு. தப்பிச்சு ஓடுறதுன்னா ஒரு தனி ஃப்ளைட் எடுத்து குடும்பத்தோடு ஓடி போயிடுங்க. அதான் லண்டன் பக்கத்தில் சொந்தமாக தீவு வாங்கியிருக்கீங்கல்ல, இது வெறும் இதுக்காக நான் சொல்ல, மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தை பேசுகிறேன். உண்மை தான். நீங்கள் அடித்த கொலை இதெல்லாம் வந்து வெளியே வரதான் போகுது. இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு வரதான் போகுது. மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லியாகும். கொலைன்னா உடனே நீங்கள் போய் கத்தி எடுத்து குத்துன்னு சொல்லவில்லை. கொலை நடந்தது, அவ்வளோ கொலைகள் நடந்ததுக்கு நீங்கள்லாம் வந்து அரசாங்கம் சரியில்லைங்கிற அடிப்படையில் சொல்கிறேன். உடனே வந்துட்டு நாங்கள் எந்த கொலை செஞ்சோன்னு சொல்லிட்டு என் மேலே கேஸ் போடுறதுக்காக உடனே ஏற்பாடு பண்ணுவாங்க. இப்படி இருக்குது. அதனால் மக்களுக்கெல்லாம் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், விசில் புரட்சி அற்புதமான முறையில் ஏற்பட்டு நல்ல ஆட்சி நடந்துகிட்ருக்கு. இதை வரக்கூடிய எலெக்ஷன்லேயும் குறிப்பாக அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளில் வரக்கூடிய எலெக்ஷன் வருது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. 100க்கு 100 100% வெற்றி பெறணும் தமிழக வெற்றி கழகம். அப்போ தான் அவங்களுடைய நலத்திட்டங்களை அடிமட்ட மக்களுக்கு போய் சேரும். இன்றைக்கி இருக்கிற அத்தனை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நகராட்சி மாநகராட்சிலாம் திமுக கையில் இருக்குது. மதுரை மாநகராட்சியில் ஊழல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால் இது மாறணும் அப்படின்னா வரக்கூடிய இடைத்தேர்தல்கள் பூராமே தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றி பெறணும். புரட்சித் தலைவர் வழியில் தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி பல்லாண்டு வாழ்க. புரட்சித் தலைவர் வழியில் புதிய சமதர்ம சமுதாயம் படைப்போம். இயன்றவரை செய்வோம் ஏழை எளிய மக்கள். புரட்சித் தலைவர் நாமம் வாழ்க. வணக்கம்.